பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் சாங்கியோகம். இதில் 70வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அசைவற்ற நிறைகடலில் ஆறுகள் சென்றடங்குவது போல் எம்முனிவன்பால் ஆசைகள் அனைத்தும் சென்றொடுங்குகின்றனவோ அவனை சாந்தி அடைகிறான், ஆசையெல்லாம் சாந்தி அடையான். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். எப்படி கடலில் ஆறுகள் பல இடத்துலேருந்து வருது, எல்லா ஆறுகளும் கடலில் போய் சேர்ந்து கடல் ஆயிடுச்சு. அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கடல் அதனால் ஏறுறதோ இறங்குறதோ இல்லை, அப்படியே இருக்க போகுது. அது மாதிரி நம்மளோட உலக ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம கடலில் எப்படி ஆறுகள் அடங்குது போகிற நம்ம ஆசைகள் நினச்சி நம்ம மனசில் போட்டு அடுக்கி விட்டுணும். வெளியில் வரவே கூடாது, ரெண்டாவது மறைச்சிடணும், அமைஞ்சிடணும், அதில் அமைக்கிறோம். அப்போது ஆசைகள் இல்லாத இருப்போம். ஆசைகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நிம்மதி இருக்காது. அது கிடைக்கலனா பல கஷ்டம், இங்கே அங்கேயும் அலைஞ்சிக்கின்னு இருப்போம். எதுவுமே போதுன்னு சொல்லவே முடியாது. ஆசை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பஸ்ஸு ஓனராக இருந்தால் கூட ஒரு பஸ் இருந்தால் போதும்னு நினைப்பேன் முதல்ல, அப்புறம் 10, 100, அப்புறம் பஸ் ஆசை விட்டுட்டு வேறு மில்லு, இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ நிம்மதி இருக்காது. அதனால் ஆசைகள் அனைத்தையும் அடைக்கணும். எப்படி கடல் ஆறுகள் அடங்குதோ அது மாதிரி அடங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு நிம்மதி வரும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், அப்போ நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.